என்ன மாலதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நல்லாதான் இருப்ப. உனக்கு என்ன? இல்லம்மா, நல்ல ஆபீஸ், கை நிறைய சம்பளம், நல்லாதானே இருப்ப, அத சொல்ல வந்தேன். ஆமா, உன்னை பத்தி நான் அரசல் புரசலா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, அது உண்மையா? என்னம்மா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி பாக்குற? டேய் ரமேஷ், அண்ணன் என்ன அண்ணன் நொன்ன? வாங்கின கடனை திருப்பி தர வழி இல்ல. உன்னோட காலேஜ் படிப்பு செலவுக்கு தானே உன் அம்மா என்கிட்ட கடன் வாங்கினாங்க. அந்த கடனை திருப்பி கேட்கும்போது நீ என்ன சொன்ன? படிச்சு முடிச்சு வேலைக்கு போனோம்னா தந்துருவேன்னு சொன்னல. தந்துருவண்ண. ஐயா, படிச்சு முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இல்ல, இப்படியே ஊரை சுத்திக்கிட்டு இருப்பீங்க. நானும் பணம் வரும் பணம் வரும்னு காத்துக்கிட்டே இருப்பேன். என்ன பார்த்தா என்ன கேனப்பாய மாதிரி எனக்கு தெரியுது. அதான் வேலை கிடைக்கலையே, கிடைச்சா தரமாட்டேன்னு சொல்றோம். எப்ப கிடைக்கும்? சார கூப்பிட்டா வேலை கொடுப்பாங்க. எங்க கம்பெனிக்கு வாங்க, எங்க கம்பெனிக்கு வாங்கன்னு. கிடைச்ச வேலையிலயும் இருக்கிறது இல்ல, வேற வேலையும் தேடுறது இல்ல, ஊர் ஊரா சுத்துறது. உங்களுக்கு பணம் தானே வேணும், தேவையில்லாம பேசாதீங்க. ஏய், கோபம் வருதோ? அப்ப நீ பணத்தை கொடு. இல்லல்ல, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு கோபம் வருது? டேய் ரமேஷ், நீ சோத்துல உப்பு தானே போட்டு திங்கிற? ஒரு மாசம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள என் பணம் எனக்கு திருப்பி கிடைக்கணும். இல்ல போங்கடா. வாடா. ச்சே, எனக்கு வந்த கோவத்துக்கு அவர. டேய் விட்ரா, அவர் உண்மையை தானே சொல்றாரு. என்னோட சூழ்நிலைமை அப்படி. வா. இன்னுமா நீ அவரோட தொடர்புல இருக்க? இதை கேட்கும் போது எனக்கே உடம்பு கூசுது. உனக்கு கூசலையா? அவ பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வா. அவர் பேசினதை நினைச்சு வருத்தப்படாதரா. என்னால நினைக்காம இருக்க முடியலடா. நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னு வையே, அது ஒன்னதான் பாதிக்கும். என்னால முடியலடா. நேத்து கூட வீட்டுல சாப்பிடும் போது அம்மா குழம்புல உப்பு சரியா இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியான்னு அவர் சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் வந்துச்சு. சாப்பிட கூட முடியலடா. மனசை போட்டு குழப்பிக்காதரா, சீக்கிரம் வேலை கிடைச்சிரும். எங்க, நானும் அலையதான் செய்யறேன், ஆனா வேலை மட்டும் கிடைக்கல. அக்கா, நான் ரஞ்சித் பேசுறேன். சொல்லுங்க ரஞ்சித். மாலத்தி நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. நீங்க கொஞ்சம் அவளை போய் பார்த்தா நல்லா இருக்கும்க்கா. மாலதி இன்னைக்கு ஆபீஸ் போகலையா? போகலக்கா, மனசு சரியில்லைன்னு லீவ் போட்டுட்டா. நீங்க கொஞ்சம். கட்டாயம் ரஞ்சித், நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். நான் இப்பவே வீட்டுக்கு போறேன். தேங்க்ஸ்க்கா. சரி. என்ன ரமேஷ், உன் முகம் ரொம்ப வாடி போயிருக்கு. ஒண்ணு இல்லக்கா. இருக்குக்கா. இங்க பாரு ரமேஷ்,
நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா பாதிக்கப்பட போறது நீதான். நல்லா சொல்லுங்கக்கா. நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ரமேஷ், உன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா உன் மனசும் சரீரமும் தான் பாதிக்கப்படும். அத மறந்துட்டு நடக்க வேண்டிய காரியத்தை பாருப்பா. உனக்கு முன்னாடி பெரிய எதிர்காலம் இருக்கு. அத நோக்கி ஓடிக்கிட்டே இரு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ படுற வேதனை, அவமானம் உன் முன்னேற்றத்திற்கான படிகள் அப்படிங்கறத அன்னைக்கு நீ உணர்ந்து கொள்வ. சரி, நான் கிளம்புறேன். சரிக்கா. ரஞ்சித் எல்லா விஷயத்தையும் போன்ல சொன்னாருமா. மாலதி, நான் உனக்கு வேதத்துல இருந்தே ஆலோசனை கொடுக்கறேன். கர்த்தர் உனக்கு புதிய காரியங்களை செய்யணும்னா நீ முந்தினவைகளை நினைக்கவே கூடாது, பூர்வமானவைகளை சிந்திக்க கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ என்னடான்னா இன்னும் நடந்து முடிஞ்ச காரியத்தையே நினைச்சு உன்னோட வாழ்க்கைய பாழாக்கிக்கிட்டு இருக்க. உனக்குன்னு புது வாழ்க்கைய ஆண்டவர் வச்சிருக்காருமா. நீ கடந்த காலத்தோடயே வாழ்ந்துட்டு இருந்தா உன்னுடைய நிகழ்காலமும் சரி எதிர்காலமும் சரி கட்டாயம் பாதிக்கப்படும். பழையவைகள் ஒழிந்து போனாதான் புதியவைகள் பிறக்கும். நடந்தத ஒரு விபத்தா நினைச்சு மறந்துடு. மனச போட்டு குழப்பாத. முதல்ல அதுல இருந்து வெளியே வாமா. ஆமா, நீ இப்ப வேலைக்கு போறியா? இல்லக்கா, வீட்டை விட்டு வெளியில போக முடியல. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க, பேசுறாங்க. நான் அப்படிப்பட்டவை இல்லைங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்க முடியலக்கா. அவங்களுக்கு இப்ப புரிய வைக்க முடியாதுமா. ஆனா இனிமே நீ வாழப்போற வாழ்க்கை அவங்களுக்கு புரிய வைக்கும். முதல்ல அந்த கம்பெனில இருந்து நீ வெளியே வா. உன்னோட பழைய கம்பெனி எம்டி மாலதி இப்ப கூட வந்து ஜாயின் பண்ணலாம். அவன் நல்ல பொண்ணுன்னு சொன்னாரு. உனக்கு மறுபடியும் வேலை வாய்ப்பு கொடுக்கற நல்ல எம்டி, உன்னை நல்லா புரிஞ்சுகிட்ட ஹஸ்பண்ட். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் சொல்லு? நடந்ததெல்லாம் மறந்துடு. மறுபடியும் உன் பழைய கம்பெனில போய் ஜாயின் பண்ணு. வாழ்க்கைய மறுபடியும் புதுசா ஆரம்பி. சரிங்கக்கா. மறுபடியும் சொல்றேன், நடந்து முடிஞ்ச காரியத்தை நினைச்சு வருத்தப்படாதமா. இனிமே நடக்க வேண்டிய காரியத்தை பாரு, எல்லாமே மாறிடும்.